நல்லா இருக்காடி சிஞ்சு. சிஞ்சு ரொம்ப ஒல்லிய சின்ன குட்டிங்க மாதிரி ஆயிடுச்சு. என்ன க்ரூமிங் எல்லாருக்கும், எல்லா பையலுக்கும் பிடிக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் சீவுறோம், முடிய பூரா வெட்டிட்டு இருக்கிறோம். வெட்டியில் இல்லை, ஷேடிங் பண்ணி எடுக்கிறோம். ஒழுக்கமாக படுத்தா தானே சீவ முடியும். இப்படி இருந்தால் எப்படி? இங்கே பாடுறா. மற்ற கேட்டெல்லாம் எப்படி அழகாக எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. ஏன் வீட்டு பூனை குட்டி மட்டும் எதை செச்சாலும் கண்டு வேணாண்டான்னு ஓடுறாங்க. இவங்களை என்ன செய்யறதுடா? அது ஒரு வேளை எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். சும்மா அப்படியே வீடியோக்காக அப்படி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. வேறு வாழை காட்டு. இந்த வாழு பிள்ளைக்கு வாழு தான்ப்பா அழகு தெரியுமா? சிஞ்சுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? டெலிவரி ஆனப்போ என்னாச்சுன்னா, அவளுக்கு வந்து இங்கே எல்லாம் அசிங்கமாக அப்படியே பிளட்டாக ஒட்டிகிட்டு இருந்துச்சா. அது தேய்ச்சி கழுவுறதுக்கு முடியல. அப்படியே ஒட்டிட்டு அந்த முடியோடு ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேட்டுருச்சு. அதனால அந்த முடியை மட்டும் நான் வெட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த முடி வளரவே இல்லை. கடைக்காரை வெட்டினா மட்டும் முடி நல்லா தாறுமாறாக வளருது, நம்ம வெட்டினா முடியே வளர மாட்டேங்குது. அது என்ன காரணம்னே தெரியல. என்னடியே சிஞ்சு பார்க்குது. இந்த அம்மாவுக்கு வேலை பழப்பே இல்லை. எவனையாச்சும் ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சீப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி இங்கே பாருமா தங்கம், அவனுக்கு எவ்வளோ முடி வருது பாரு. நல்ல சமத்து பிள்ளை தெரியுமா சிஞ்சு? வேறு பாரு பாரு, சூப்பராக வருதா ஸ்ட்ரீமு? இருமா இரு இதில் சீவனம்னா முடி வந்து பறக்கிறது இல்லை. மற்றதுலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி காட்டுறேன். அவங்களுக்கெல்லாம் சின்னவங்களுக்கெல்லாம் அந்த இதைத்தான் வச்சு சீவணும். இவ வந்து அடங்காப்பிடாது. இவ இருடியே. ஆமாம், இப்போ உங்கள் அம்மா தான் இப்போ பால் கொடுக்குறா. சிஞ்சு ஓடுது ஓட்டமா. படுத்துக்கோ செல்லக்குட்டி, படுத்துக்குங்க. இங்கே வரு. எப்படி அடங்க. இவங்க ரொம்ப சேட்டை ஜாஸ்தி தெரியுமா? அமுத்தி விட்டுருவேன், பேசாமல் இருந்துக்கோ. அடி வெளுத்து போய் பார்த்துக்கோ. அவ்வளவா இவங்களுக்கு இல்லை முடி, கம்மியாக தான். சின்னவங்க தானே. இதில் பண்ணோன்னா இந்த இதுக்கு இது வந்து ஷேடிங். இந்த இதுக்கு பேர், இந்த சீப்புக்கு பேர். அதில் பண்ணோம்னா அந்த அவங்களுக்கு தேவையில்லாத முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியெல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம குரூமிங்க்கு வந்து நம்ம வெளியில் கடைங்களையெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதில் தான் அவங்களுக்கு நல்லா முடியெல்லாம் எடுத்து விடுவாங்க. அவங்க வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும் பார்த்தீங்களா. சரி, நான் கடையில் என்ன சாசா நல்லா படுத்துக்கிட்டியா? அதனால சரி நானும் ஒன்று இதை வாங்கலான்னு வாங்கிட்டேன். இது நல்லா அந்த முடி தேவையில்லாத முடியெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ முடி வருது. அவனும் அமைதியாக வந்து படுத்துக்கிட்டியா? சீவுங்கடா என்னைய அப்படின்னு. திருந்திட்டியா? என்ன உனக்குமா? கீழே போட்டு விட்டுட்டேன். காட்டு போட. குட் பாய். என் தங்கம் இது எங்க போற? என்ன திமுது உனக்கு? உட்கார்றா. இந்த பக்கம் படு, இந்த பக்கம் அப்படி படு. இதனால வலிக்காது அவங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா. சாசாக்கு பாருங்க, அவனுக்கு பிடிச்சதுனால தான் அவன் பாட்டுக்கு படுத்துக்கிட்டான். எவ்வளோ முடி வருது பாருங்க. நீங்கள் டெய்லி சீவினா கூட இவ்வளோ முடி வரதான் செய்யும். நீங்கள் என்ன இவ்வளோ நாள் சீவவே இல்லை போல, அதான் முடி வருதுன்னு நினைப்பீங்க. ஆனால் தினம் நீங்கள் வாங்கி பூனைக்குட்டியை கூட்டு உட்கார வச்சு சீவுங்க, இந்த அளவுக்கு முடி வரதான் செய்யும். இவனை மாதிரி பேட் பாய் சீவவே வர மாட்டாங்க. இவனை மாதிரி பேட் பாய் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முடிச்சு. கட் பண்ணி எடுத்து விட்டுட்டு பிள்ளைக்கு. சரிம்மா, மாடியில் ஈரத்தில் போட்டு பிறண்டு எப்படி இருக்கா இங்கே வரு. இதை சீவுனாலுமே அவங்களுக்கு வலிக்கும். அதனால அந்த முடியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நல்லது தான். ஐயோ, எங்கள் அப்பாவை காப்பாற்ற வந்திருக்காரு இவர் பெரியவர். போங்க, உங்கள் அப்பனை காப்பாற்றணும். போ. அமைதியாக உட்காந்துருக்கான். சைக்கிள் கட். சரி வலிக்குது. சரி வலிக்குது. போட்டுன்னு வச்சு கட்டி வெளுத்து கொடுங்க. அழகாக வந்து வெட்டியாச்சு. எல்லாம் ட்ரிம்மர் போட்டு எடுத்தாச்சு. பிள்ளையோட கால் அழகாயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காலில் மருதாணி வைங்கன்னு. முதல்ல எங்கள் தங்க பிள்ளைங்களுக்கு மருதாணி வச்சதை பார்த்து தான் ஊரே பிள்ளைங்களுக்கு மருதாணி வச்சுதுங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என் பிள்ளைகளுக்கு மருதாணி வைப்போம். நாங்கள் எப்போயெல்லாம் மருதாணி வைக்கிறோமோ அப்போயெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் மருதாணி வச்சு விட்ருவோம். இந்த மாதிரி அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியெல்லாம் அப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா பார்த்துக்கிறணும். மாஸ்க்கை போட்டுக்கோங்க, ஏன்னா மூக்குலையெல்லாம் போயிடும்.
நெகம் அது நான் இதே போல் ஒவ்வொருத்தனுக்கும் பண்ணணும். இப்போ இவனுக்கு ஒரு சைடு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் இந்த பக்கம் பண்ணல. திரும்ப அப்படி படு, இப்படி படுறி தங்க, இப்படி படு, இப்படி படு. என் சாசா மாதிரி தங்க பிள்ளை எந்த உலகத்துலையும் கிடைக்காது தெரியுமா? என் சாசா அவ்வளோ நல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை இது தெரியுமா? சமத்து பிள்ளையா இருக்கும் தங்கம். இரு கூசுது போல பிள்ளைக்கு, கூசுதாடா. இந்த இங்கே ஒரு முடிச்சிருக்கு, இரு வெட்டி விட்டணும். பார்த்து சதை இருக்கும், சதையெல்லாம் பார்த்துட்டு எங்கன வரைக்கும் சதை இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வெட்டணும், சரியா? ஜம்முன்னு படுத்து தானே இருக்கு, அப்புறம் என்ன? அடுத்தவன் இவன் நிற்கவே மாட்டானே. மின்சா அடுத்தது மின்சா. நம்ம கண்ணில் முதல்ல சிக்கினது மின்சாதா. நீ தான் வந்த, நான் அவனை கூப்பிட்டேன், நீயா தான் வந்து மாட்டுன. புசுன்னு இவனுக்கு ஹேர் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணும், ரொம்ப வளர்ந்துருக்கு முடி. இவங்களுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் போய் சீவன்பா. எப்படி விளையாடணும் ஒரு சிலர், இவனுக்கு விளையாடிக்கிட்டே சீவனுமா நான். அம்மா ட்ரீட்ஸ் தரேன், என்னடி தங்கம்? தங்க பிள்ளைக்கு இரு, காலில் இருக்க முடிய வெட்டிடுவோம். இரு படுத்துக்கோ. வெயில் அடிக்க சீவிட்ட ஒரு இதுக்கு எப்படி உள்ள போறியா போங்கன்னா நீங்களும் உங்க குருவிங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சிஞ்சு. இங்க வாங்க, உள்ள 2 பேரு எல்லாம் பிரஸ்ஸுங்களை தூக்குனா அப்படியே அள்ளறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. வந்துக்கோங்க, வா சாப்பிடுவோம், வாங்க சாப்பிடுவோம். அப்படியாங்க தங்க பிள்ளைங்கெல்லாம் வாங்க, சாப்பிட வாங்க, செல்ல குட்டியெல்லாம் வாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்குங்க. அம்மா பாக்குற அப்புறமா வந்து என்னடி மயில ஏசி போடுவோமா? நல்ல தலையெல்லாம் எல்லாம் சீவி அங்கங்கே முடிச்சு போட்டு வச்சுருந்தாங்க, அப்படியும் சிக்கு பிடிச்ச மாதிரி. அதையெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா அப்படியே சாப்பாடை போட்டு உள்ளே அடைச்சி ஏசியவும் போட்டு ஃபேனை போட்டு விட்டாச்சு. இங்கே பாட்டுக்கு நீ தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தூங்குவானுங்க. ஒரு 2 சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும், 5 மணி நாங்கள் மேலே வர வரைக்குமே தூங்குவானுங்க. நாங்கள் வந்தால் தான் எந்திரிப்பானுங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சாஷா வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக எல்லாமே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான் பாருங்க. இவங்க கூட சேர்த்து போட்டோம்னா சாப்பிட்றதில்ல, அவர் தனியாக போய் தான் சாப்பிட்றாரு. ஒருத்தர் தண்ணியை குடிக்க, ஒருத்தர் பாத்ரூம் போக, ஒருத்தர் தூங்க, ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்க. குட்டி தூக்கம், அங்கே இருந்து குட்டி தூக்கம். இவங்கெல்லாம் எவ்வளோ முடி இப்போ இவங்கள்ட்ட எவ்வளோ அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ முடி. ஒவ்வொருத்தர் காட்ட மாட்டேன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்ஸை கொடுத்து அப்படியே எத்தனை வச்சுருக்கோம் பாருங்கள் இவங்களுக்கு சீவ் ஓடுறதுக்குன்னு. இது வந்து ஸ்டீமில் க்ரூமிங், அப்புறமா இது வந்து ட்ரிம்மரு, அப்புறம் சிசரு, அப்புறமா இது ஒரு சீப்பு, இது ஒரு சீப்பு, இது ஒரு சீப்பு. இத்தனையும் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த வேக்யூம் இருக்குது பார்த்தீங்களா, பெட் வேக்யூம், அது வாங்கலான்னு பார்க்குறேன். வேறு யாருன்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு சவுண்ட் அதிகமாக இருந்தால் வரமாட்டானுங்க பக்கத்தில். அதனால தான் இந்த சீப்பில் சீவுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனும் நல்லா காட்டுறான், ஒவ்வொருத்தையும் வந்து காட்டவே மாட்டேங்கிறியான். அதனால் அந்த இது இருந்ததுன்னா முடி வந்து நமக்கு சேஃப்டி, வெளியில் வர்றதே இல்லை. நான் நிறைய ரிவ்யூலாம் பார்க்குறப்போ ஆன்லைனில் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து வெளியில் வராது, அப்படியே இழுத்துக்கும், உள்ளேயே இழுத்துக்கும், ப்ரெஷ்ஷுக்குள்ளேயே போயிடும் அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வாங்கி அதை ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா அதில் கூட நம்ம இது பண்ணலாம். இத்தனையும் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு தலைக்கு சீவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அது எதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா அதுங்க போதும். இதுவே ஓவர் அவங்களுக்கு. இதெல்லாம் போக இதையும் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம சீவுறப்போ அப்படியே முடி வந்து 4 பக்கம் பறக்குமா. இப்போ இதையும் ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் போட்டு நம்ம உடம்பெல்லாம் முடியாதான் இருக்கும், காட்டவே முடியாது. என்னையெல்லாம் அந்தளவுக்கு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் வேலையை பார்த்தோம். அந்தளவுக்கு முடி ஜாஸ்தி. பெட்டுனாலே முடி, நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டுட்டேன், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு. அவரா முடியெல்லாம் பெட்டுனா இயற்கைமா, முடி கொட்டதாமா செய்யும், அதை கொட்டாமல் இருக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது, டெய்லி சீவி விடுங்க அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளும் டெய்லி சீவி விடுவோம். என்ன செய்ய, டெய்லியெல்லாம் இத்தனை பேருக்கு சீவ முடியல. ஒரு நாள் விட்டு, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்க, மேக்ஸிமம் கரெக்டாக 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி சீவி விட்டுருவோம். டெய்லி சீவுறது வந்து முடியாது, ஏன்னா அவ்வளோ முடி வருது. எனக்குமே இப்போ அந்த டஸ்ட்டு முடியோட இது வந்து உள்ளே போச்சுன்னா எனக்குமே ஒரு மாதிரி வீசிங் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அதுக்காகவே 2 நாளைக்கு ஒருக்கா பண்ணிவிட்டு
இப்போலாம் குளிக்கிறது மட்டும் நாங்கள் இன்னும் குளிக்க வைக்கலவீங்களே, நாங்கள் வெளியில் கொடுத்து தான் குளிக்க வச்சுருக்கோம். சரி, சாஷாவை குளிக்க வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எல்லாருக்கும் குளிக்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிருமே. எவ்வளோ காசு ஆகுறது? 13 பேருக்கு எவ்வளோ ஆகுறது? ஒருத்தனுக்கு 1800 அப்படின்னாலும் அப்போ 13 பேருக்கு இவ்வளோ அமௌண்டா? கண்டிப்பாக குளிக்க வைக்க முடியாது. அதனால நம்ம வீட்டிலேயே குளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி குளிக்க வைக்கணும். இங்கே தான் குளிக்க வைப்போம், நாங்கள் குளிக்க வைக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் உட்காந்துக்கிட்டு இத்தனை பேரை குளிக்க வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பரண்டுவியான், ஓடுவியான், இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா, அதனால ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா மேலே திண்டு எதுனா கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க வைக்கணும். சரி, அம்மா போயிட்டு வரட்டா? தூங்குங்க எல்லாரும், அம்மா போயிட்டு வந்துடுறேன். சரியா சசம்மா? சசா போயிட்டு வரேன்டா. லை கிளட்டு போயிலே. ஒவ்வொரு டைமும் போகிறப்ப 13 பேர் இருக்காங்களான்னு சொல்லி எண்ணிட்டு தான் போவேன். எவ்வளோ செடிகளுக்குள்ளே படுத்து கிடப்பியான். அதனால 13 பேர் இருக்கீங்களாடா அப்படின்னு எண்ணியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சாயங்காலமாக வந்து பார்க்கலாம் அவங்கள.